ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை நோக்கி வரும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போறது. ஆனால் இந்த ராகு கேதுவனுடைய அமைப்புகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குமா? தசமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது ஸ்தானத்தை நோக்கி ராகு பகவான் பயணிக்கிறார். சதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4வது ஸ்தானத்தை நோக்கி கேது பகவான் பயணிக்கிறார். ஓன் பிசினஸ் பண்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்கணும். யாரையும் நம்ப வேண்டாம். இன்னைக்கு இவ்வளவு ரூபா கொடுத்தா இவ்வளவு ரூபா கொடுக்குறேன், இதெல்லாம் நம்பாதீங்க. உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்துட்டான். அதனால எந்த விதமான விஷயங்கள்லையும் முதலீடுகளை தவிர்க்கணும். முகம் தெரியாத மனிதர்கள்ட்ட கேஷ் கொடுக்காதீங்கோ. அபரிமிதமான அனுகூலங்களை எல்லாம் நீங்கள் பெற முடியும். ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை பெறுவதற்கு மௌனத்தை பின்பற்றுவது, ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திப்பது, 26/4/2025 அன்று நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி பூஜையில் கலந்து கொண்டு உங்களது பிரார்த்தனைகள் வெற்றி அடைய பிரார்த்திப்போம். நல்வாழ்த்துக்கள்.